Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு ஒரு ரிலேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுல செகண்ட் டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷனில் ஃபஸ்ட்டு டைப்பான ரோஸ்டர் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற மெத்தடில் செகண்ட் டைப்பான செட் பில்டர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். லிசன், ஆல்ரெடி நம்ம ஒரு செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். முன்னாடி நம்ம செட்ஸுக்கான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது முன்னாடி நம்ம ஒரு செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ரிலேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் அதில் ஃபஸ்ட்டு மெத்தடான ரோஸ்டர் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிலேஷனுங்கிறது ஒரு செட்டு தான். எப்படி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டுன்னு நீங்கள் முதல் டீச் பண்ணீங்க. இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்னு சொல்கிறீங்க. அப்போ ரிலேஷனுங்கிறது செட் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. ரிலேஷனுங்கிறது செட்டு தான். பட் ரிலேஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர்ட் பேர்ஸாக இருக்கும். நார்மல் செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் சிங்கிள் எலிமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடாக ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இதோட கிளாஸஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதோட தொடர்ச்சியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷனில் செகண்ட் கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடிச்சிட்டோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷனில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செட் பில்டர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரிலேஷனை எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறது, செட் பில்டர் ஃபார்மில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லிசன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிற டாபிக்ல ரிலேஷன்ல இருக்க எலமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணா அது ரோஸ்டர் ஃபார்ம். ஒரு ரிலேஷன்ல இருக்கிற எலமெண்ட்டை லிஸ்டிங் மெத்தட்ல எழுதுனா அது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. இது செட் ஏ. இதில் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடுக்கு பேர் லிஸ்டிங் மெத்தட் ஆர் ரோஸ்டர் மெத்தட். அதே மாதிரி செட் பிலையும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த எலமெண்ட் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல். 1 1/2 1/3 1/4 1/5. ஸோ இது ரோஸ்டர் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள். பட் இது ரோஸ்டர் ஃபார்ம் தான், ஆனால் இது செட்டுக்குரிய ரோஸ்டர் ஃபார்ம். இதுவும் ரோஸ்டர் ஃபார்ம் தான், இது செட்டுக்குரிய ரோஸ்டர் ஃபார்ம். செட்டுனா நார்மல் செட்டு, எலமெண்ட்ஸ் சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஒரு ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ரிலேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஏன்னா ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றத நிறைய வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ரிலேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி எழுதுறது தான் இந்த செட் பில்டர் ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ரிலேஷன் எழுதுறேன். ரிலேஷன் ஆர், அதாவது செட் ஏ கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரிலேஷன் எழுதுறேன். பார்த்தீங்கன்னா 1, 1/1 2, 1/2 3, 1/3 4, 1/4 5, 1/5 இப்படி ஒரு ரிலேஷன் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இதையே நான் ரிலேஷன் அப்படின்னு சொல்றேன்னா இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் பேர்ஸ் ஃபார்மட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே செட் ஏல இருக்கிறது. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் பாருங்க. இப்போ 1 எடுத்துக்கோங்க, அது செட் ஏல இருக்கிறது. 2 எடுத்துக்கோங்க, அது செட் ஏல இருக்குது. 3 எடுத்துக்கோங்க, அது செட் ஏல இருக்குது. 4 5 இது எல்லாமே செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த பேர்ல
இந்த எலிமெண்ட் வந்து செட் B ல இருக்கிறது எடுத்திருக்கேன். செட் B ல இருக்கிறது எடுத்திருக்கேன். இப்போ நீங்க சொல்லலாம், இப்போ B ல வந்து 1 தானே இருக்குது, நீங்க 1/1 போட்டிருக்கீங்க. 1/1 1 தான். அப்புறம் என்ன போட்டிருக்கேன், 1/2 போட்டிருக்கீங்க. 1/2 வந்து செட் B ல ஆல்ரெடி இருக்குது. 1/3 செட் B ல ஆல்ரெடி இருக்குது. 1/4 செட் B ல ஆல்ரெடி இருக்குது. 1/5 செட் B ல ஆல்ரெடி இருக்குது. ஏன் இதை வந்து 1/1 ஒன்றுனே போடாமல் எதுக்கு 1/1 போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, B is equal to A, B is equal to 1/A அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. B is equal to 1/A. B வேல்யூ எப்படி இருக்கணும்னா 1ல A வை டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே A வேல்யூஸ் தான். A is equal to 1 எடுத்துக்கங்க. A is equal to 1 எடுத்துக்கங்க. B is equal to என்னது 1/A தானே. 1/A னா B is equal to 1/1. So B is equal to 1. அடுத்து பாருங்க, இப்போ A is equal to 2 எடுத்துக்கங்க. B is equal to 1/A தானே. B is equal to 1/2. அப்போ என்ன பேர் கிடைக்கும், 2,1/2 கிடைக்கும். 2,1/2 கிடைக்கும். அடுத்து A is equal to 3 எடுத்துக்கங்க. A is equal to 3. B எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, 1/A ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ B is equal to 1/A வேல்யூ என்னது 3, 1/3. அப்ப 3,1/3. 3, அப்ப 2,1/2 இந்த ரிலேஷன் இருக்குது. 3,1/3 இந்த ரிலேஷன் இருக்குது. இந்த ரிலேஷன் R நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த R ஓட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, B is equal to 1/A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த செட் ஏவையும் செட் பியையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிரியேட் பண்ண சப்செட் மாதிரியே தான் இருக்குது. இது செட் ஏ, இது செட் பி. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது உங்களுக்கு பல வீடியோஸ்ல நான் பண்ணி கொடுத்துருக்கேன். A கிராஸ் B எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, செட் ஏல ஒரு எலிமெண்ட் எடுத்து B ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். செட் ஏல அடுத்த எலிமெண்ட் எடுத்து B ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். இப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் இப்போ இதில் 5 எலிமெண்ட் இருக்குதுல, 5 இருக்கிறதுனால நம்ம பேர் பண்ணும்போது அது போய்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தேவையில்லை. நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் படிக்கல, நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன் தான் படிக்கிறோம். அப்போ ரிலேஷனை பற்றி மட்டும் நம்ம பேசினா போதும். ரிலேஷன் ஆர் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கண்டிப்பாக அது இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கிற எலிமெண்ட்ஸ் தான். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு சில எலிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, ரிலேஷன்னா என்ன எல்லாம் பார்த்துக்கலாம். பட் இந்த வீடியோவோட நோக்கம் என்ன, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன் நம்ம செட் பில்டர் ஃபார்ம் தான் படிக்க போகிறோம். இப்போ நான் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டிருக்க ரிலேஷனை வந்து நான் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் சொல்லிட்டேன். ரோஸ்டர் ஃபார்மில் சொல்லியிருக்கேன். ரோஸ்டர் ஃபார்ம்னா இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணாமல் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. பட் செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது என்னன்னா, நீங்க ஃப்ரேம் பண்ற ரிலேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி எழுதணும். எக்ஸாக்டா எலிமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. ரோஸ்டர் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷனுக்கு உள்ள வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் எக்ஸாக்டா நம்ம எழுதியிருக்கோம். பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், A, B ரிலேஷனுக்குள்ள வர்ற எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், A, Bங்கிற ஆர்டர் பேர் ஃபார்மட்ல இருக்கணும். A வந்து செட் கேபிட்டல் A இந்த செட்ல இருந்து எடுக்கணும். இந்த ஸ்மால் a ஓட வேல்யூ எப்படி இருக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸா இருக்கணும். ஸ்மால் b ஓட வேல்யூ எப்படி இருக்கணும், செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸா இருக்கணும். அதான் A belongs to A, B belongs to B அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்க ரிலேஷன்ல ஃப்ரேம் பண்றது ஆர்டர் பேர் ஃபார்மட்ல இருக்கணும். அந்த ஆர்டர் பேர்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்மால் a, b இந்த ஃபார்மட்ல இருக்கணும். ஸ்மால் a ஓட வேல்யூ எல்லாமே கேபிட்டல் Aங்கிற செட்டுக்குள்ள இருந்து எடுத்ததா இருக்கணும். ஸ்மால் b ஓட வேல்யூ எல்லாமே கேபிட்டல் Bங்கிற செட்டுக்குள்ள இருந்து எடுத்ததா இருக்கணும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, b is equal to 1/a, b ஓட வேல்யூ வந்து 1 ஐ a ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே b வேல்யூஸ் தான். 1/1, 1/2. இப்போ இது a, இது என்னது, இது வந்து a, இது வந்து b. a வந்து என்னது 1, b வந்து என்னது 1/a, அப்போ 1/1. a வந்து 2, b வந்து 1/2, அப்போ 1/2. இது a, இது b. b is equal to 1/a ஃபார்மட்ல தெளிவாகவே இருக்குது.
பட் இந்த ரெண்டு மெத்தடுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இது ரோஸ்டர் ஃபார்ம். இந்த ரூலை பேஸ் பண்ணி நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன், எலமெண்ட்டை எக்ஸாக்டா சொல்லிட்டேன், இந்த ரிலேஷன் உள்ள இருக்க எலமெண்ட்டை எக்ஸாக்டா சொல்லிட்டேன், அதான் ரோஸ்டர் ஃபார்ம். பட் இங்க மேல இருக்குது பாத்தீங்கன்னா இது செட் பில்டர் ஃபார்ம். இது என்னது? செட் பில்டர் ஃபார்ம். ஏன் இது செட் பில்டர் ஃபார்ம் சொல்றோம்னா நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிலேஷனுக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி ஒரு ரூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்? b யோட வேல்யூ வந்து 1 a ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன், ஒரு ரூலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ல ரிலேஷனோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா நமக்கு தெரிஞ்சிடும். செட் பில்டர் ஃபார்ம்ல ஒரு க்ளூ மாதிரி ஒரு ரூல் மாதிரி இருக்கும். அந்த ரூலை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி ரிலேஷனை நம்ம எக்ஸாக்டா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ செட் பில்டர் ஃபார்முக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. a, b such that small a belongs to capital A. அப்படின்னா என்ன மீனிங்? ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸை குறிக்குது, ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பிக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸை குறிக்குது. ஏயும் பியும் ஒரு ரூலை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஒரு ரூலோ ஒரு கண்டிஷனோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி ஏயும் பியும் நீங்க என்ன செய்யணும்? அசோசியேட் பண்ணணும். இந்த ஆர்டர் பேர் எப்படி அசோசியேட் பண்ணணும்? அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷன் பிரகாரம் அசோசியேட் பண்ணணும். அது எப்படி? என்ன கண்டிஷன்? b is equal to 1 by a. அப்ப a, b எப்படி இருக்குது? a, 1 by a, a, 1 by a, a, 1 by a. அந்த ஃபார்மட்ல உங்களுக்கு இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ல இப்போ நம்ம பார்த்த மெத்தட் என்னது? செட் பில்டர் ஃபார்ம் தான் பார்த்துருக்கோம். செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு நான் திருப்பியும் சொல்றேன். நீங்க ரிலேஷன்ல ஃபார்ம் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், ஒரு பர்டிகுலர் ரூலை பேஸ் பண்ணி இருக்கணும். செட் பில்டர் ஃபார்முக்கு இன்னொரு பேரே ரூல் மெத்தட் தான், அது சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்க எக்ஸாக்டான எலிமெண்ட்ஸ் நமக்கு தெளிவாக காமிக்கும் ரோஸ்டர் ஃபார்ம்ல. பட் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல ஒரு பர்டிகுலர் ரூல் இருக்கும், அந்த ரூலை பேஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்னது? b யோட வேல்யூ கண்டிப்பா 1 by a ஃபார்மட்ல தான் இருக்கணும். இப்போ a வந்து 1னா b வந்து 1 by 1, a வந்து 2னா b வந்து 1 by 2, a வந்து 3னா b வந்து 1 by 3, a வந்து 4னா b வந்து 1 by 5, 1 by 4, a வந்து 5னா b வந்து 1 by 5. இது எல்லாமே b க்குள்ள இருக்கும் பாருங்க. அப்ப செட் பில்டர் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்றது வந்து ஈஸி. ரோஸ்டர் ஃபார்ம்ல கூட நீங்க என்ன செய்யணும்? நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ல உள்ள செகண்ட் மெத்தட். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.